இன்றைய தினம் சீமான் இன்றைய மாலை பேச போறாரு. அந்த பேச்சுக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவம் இருக்குன்னு பாருங்க. உலகம் முழுவதும் எதிர்பார்த்துட்டு இருக்கு சீமான் என்ன பேசுவார். உலகம் முழுவதும் ஒருபோதும் சீமானையும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தத்துக்கு ஒருத்தம் பிறக்கவே இல்லை இது வரைக்கும். பொறுத்திருந்து பாருங்க. 4% ஒன்றும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்க போறது இல்லை சார், சரிங்களா? ஜீரோல கூட ஆரம்பிக்க முடியும். 4% இருக்கு. முதல்ல 1.5%, 1.5 தான் முதல்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு ஆகும். அரசியல் பேரவையினர்களுக்கு அன்பான வணக்கம். தேர்தலின் தோல்விக்கு பிறகு சீமான் அவர்கள் முதல் முறையா ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டுல எந்த மாதிரி விஷயங்களை அவர் முன்னெடுக்க போறாரு, அவருடைய கட்சி இன்னும் எந்த ரூபத்துக்கு போக போகுது, இது சம்பந்தமா நம்ம சேனல்களுக்காக பேச வந்திருக்காரு திரு சேக்குவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரும் கேட்பது நிறைய கேள்விகளுக்கு வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களுக்கே தெரியும், மே 18 யாராலையுமே உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களும் மறக்கவே முடியாத ஒரு நாள்னு சொல்லலாம். மே 18 மாவீரர் நாள். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள்ல பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் ஒரு மாநாடு நடத்த போறாரு. அதாவது தேர்தலுக்கு பிறகு எந்த பத்திரிகையாளர்களும் சந்திக்கல, பேட்டி கொடுத்தவரை கம்முன்னு மூஞ்சி காமிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நாள்ல சீமான் அவர்களுடைய அந்த மாநாடு எப்படி எடுபடும் நினைக்கிறீங்க? இல்ல, இது பத்திரிகையாளரை சந்திக்கலன்னு சொல்றீங்களா? அது திட்டமிட்டு தான் சந்திக்க மறுக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, பத்திரிகைகளும் சேர்ந்துதான் முதுகுல குத்துறது. அது மற்றவங்க எப்படி அதை மறுக்கிறாங்க ஏற்கிறாங்க எனக்கு தெரியாது. எனக்கு நல்லாவே தெரியும். இது மாநாட்டையே இருட்டடி பண்ணாங்க. அப்போவே எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு. இனி இந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு சார் நமக்கு. இந்த அரசியல்ல கூர்ந்து கவனிப்போம். பெரும்பாலும் நெகட்டிவான விஷயங்கள் என்னெல்லாம் நடக்குதுன்றதை நம்ம இயல்பாவே நம்ம கண்ணுக்கு வந்துடும். இதுல எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. இந்த மாநாட்டையே இவங்க இருட்டடி பண்ணாங்கன்னா சீமானுடைய பிரச்சாரத்தையும் இருட்டடி பண்ண போறாங்க அந்த பத்திரிகைகள்லாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பெருவாரியா தாவேக்கால மிகப்பெரிய ஃபண்டு இறக்குறதுனால, மிகப்பெரிய ஒரு வார் ரூம் செயல்படுறதுனால முழுக்க ஒரு இயல்பாவே கூடக்கூடிய அந்த கூட்டத்தை கூட காட்டுறதுக்கு மனசு இல்லாம இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள், குறிப்பிட்டு ஒரு 5 ஊடகங்கள் மேல 5-6 ஊடகங்கள் இதை தமிழ்நாட்டில இருந்து ஒளிபரப்பக்கூடிய அந்த 6 ஊடகங்களுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வடிவத்திலையும் காட்டல, சேட்டலைட் வடிவத்திலையும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா காட்டவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு. சீமான் முதுகுல குத்தப்படுறாரு. இந்த மீடியாக்கள் அப்பப்போ இந்த மீடியாக்கள் பசிக்கு உணவளிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் தான். காலையில மத்தியானம் சாயந்தரம், காலையில மத்தியானம் சாயந்தரம், இரவு, காலையில மத்தியானம், இப்படி 4 வேளையும் பத்திரிகைகளை சந்திக்கும் போது ஏதாவது ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பேசுனாங்கன்னா அதை பரபரப்பா அந்த செய்தியை வெளியிட்டு அவங்களுடைய பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் மூலமா அவங்களுடைய தேவையை எடுத்துட்டாங்க. அதுதான் நான் சொல்றது. சீமான் இந்த ஊடகங்களுக்கு உணவளிச்சோட சீமான் தான். ஆனா அந்த ஊடகங்கள்லாம் சரியான நேரத்துல கை கொடுக்காம இவங்கெல்லாம் கேட்டா தேர்தல் நேரத்துல திட்டமிட்டு நல்லாவே தெரியும் கேட்டா ஒரு ஒரு கவர்ச்சி அலை வீசிக்கிட்டு இருக்குது. இந்த கவர்ச்சி அலையில பார்த்தீங்கன்னா உள்ளபடியே கொள்கையும் சித்தாந்தம் உள்ள கட்சி அழியக்கூடாது. மற்ற சிறிய கட்சிகள் காணாம போயிடலாம். கூட்டணிக்காக பேரம் பேசக்கூடிய கட்சிகள் காணாம போகலாம். ஆனா கூட்டணிக்காக எந்த பேரமும் பேசாத ஒரு தனித்துவம் வாய்ந்த கட்சியை சேர்ந்து அழியறத பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் வேடிக்கை தான் பார்த்தது. இந்த ஊடகங்கள் அது காரணமா இருந்தது. வேடிக்கை மட்டும் இல்ல, இந்த ஊடகங்கள் காரணமா இருந்து என்னால சொல்ல முடியும். இப்ப பிற கட்சிகள் இருக்கு, எல்லாமே திராவிட கட்சிகள் எதிராக தான் கட்சியை தொடங்கினாங்க. ஆனா அதே திராவிட கட்சிகளோட பார்த்தீங்கன்னா அண்டி பழைக்கிற இடத்துல தான் இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே இருக்கு. 2 சீட்டு, 4 சீட்டு, 8 சீட்டு, 10 சீட்டுன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ஒரு தனித்துவம் வாய்ந்த கட்சியை பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் தனித்துவம் வாய்ந்த கட்சி நாம் தமிழர் ஊடக புறக்கணிப்புன்றது முதுகுல குத்துன சமந்தான். ஏன்னா கடந்த காலத்துல தொடர்ச்சியா நீங்க பார்த்தீங்கன்னா சீமானுடைய அத்தனை நகர்வுகளையும் நீங்க பதிவு பண்ணீங்க. ஆனா முக்கியமான நேரம் எதுன்னு கேட்டா தேர்தல் பிரச்சாரம். அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க மாநாட்டையே இருட்டடி பண்ணும்போது அப்பவே எனக்கு தெரியும் இவங்க இந்த தேர்தலில் சீமானுடைய பரப்புரையை இவங்க ஒளிபரப்ப மாட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? இதுதான். இப்போ அதை தாண்டி சில செய்திகள் மக்களை போய் செஞ்சுன்னா அது நாம் தமிழருக்கே உள்ள இணைய வலிமை, வழக்கமா உள்ள அந்த இணைய வலிமை தான். இந்த இணைய வலிமைன்றதை முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த இணைய வலிமைன்றது பார்த்தீங்கன்னா ஷேரிங்ஸ் தான். ஃபுல்லாவே முழுக்க ஒரு ஊடகத்துல பேசிட்டு அந்த ஊடக செய்தியை பார்த்தீங்கன்னா ஒளிபரப்புறது, அல்லது சீமானுடைய பரப்புரை பிரச்சாரத்தை இயற்கையா உள்ள அந்த இணைய வலிமை மூலமா ஷேர் பண்றது தான். இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா இப்ப சீமானவர்கள் ஒரு ஊடகங்கள்ல பேசுறாரு சொன்னா அதை வாட்ஸ்அப் மூலமாவோ இல்லை மற்ற இன்ஸ்டா மூலமோ அதை செய்தியை பரப்பும் போது இதன் மூலமா மிகப்பெரிய வருவாய் ஈட்டப்பட்டது தான் அத்தனை ஊடகமும்.
ஆனால் முக்கியமான நேரம் என்னன்னு கேட்டா தேர்தல் நேரத்துல மக்கள்கிட்ட கொண்டு கருத்தை கொண்டு போய் சேர்க்காம முற்றிலுமா அதை தடை செய்துட்டு இன்னொரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா புதுசா முளைச்ச கட்சியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இது நடந்துச்சு. முழுக்க முழுக்க மாநாட்டு பந்தல்ல வைக்கப்பட்டிருந்த அந்த தமிழ் அறிஞர்களுடைய படத்தை கூட காட்டுறதுக்கு மனசு இல்லாத ஊடகங்கள் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு 4-5 ஊடகங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்கு. குறைஞ்சபட்சம் கேட்டினா ஒரு 550 படம் வச்சிருக்கிறதுனா ஒரு 50 படத்தை கூட பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களுடைய படத்தை காட்டவே இல்லை. அப்போ மொத்தமா வந்து ஊடகங்கள் வந்து இன்னொரு கட்சிக்காக வந்து கூலி வாங்கிட்டு செயல்படுறதுன்றதை தாண்டி இன்னொரு கட்சிகிட்ட கூலி வாங்கிக்கிட்டு இருட்டடிப்பு வேலை செஞ்சாங்க. இதுதான் இங்க முக்கியம், கவனிக்க வேண்டியது இதுதான். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சிக்காக வேலை செய்யக்கூடாது. ரைட்டு, கட்சிக்காக வேலை செய்யலாம். ஆனா அந்த கட்சிக்காக வேலை செய்யறது வந்துக்கிட்டா பரப்புரை பிரச்சாரத்தை வந்து நீங்க வந்து ஒளிபரப்புறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கட்சிகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னொரு கட்சியோட வந்து பிரச்சனை எந்த செய்தியும் நீங்க வெளியிடாதீங்கன்னு சொல்லி தடை செய்யணும் இருக்கு. காரணம் என்னன்னா மாற்று அரசியல் சொன்னாலே அந்த மாற்று அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த விரும்பக்கூடிய அந்த மக்களுடைய வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தான் பெறும் எப்பவுமே. இங்க தாவேகா வந்து மாற்று அரசியல் பேசவே கிடையாது. 2 திராவிட கட்சிகள் நான் மாற்று அரசியல் நான் தர வந்திருக்கிறேன்னு எங்கேயுமே சொல்லவே கிடையாது. பரப்புரையில் எங்கேயுமே சொல்ல நான் தான் மாற்று அரசியல் தரப்போறேன், இங்க 2 திராவிட கட்சிகள் வாக்களிச்சு நீங்க வந்து எனக்கு வாக்களிக்கணும் அப்படி சொல்லவே கிடையாது. திமுக மட்டுமே தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க. அதிமுக அப்பப்போ லேசா கொஞ்சம் தொட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அப்போ இங்க 2 திராவிட கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்று அரசியல் மாற்று முறை அரசியல் சொன்னதே வந்து நாம் தமிழ் தான். அப்போ அங்க வாக்குகள் விழல, அந்த பிரச்சாரத்தையும் கொண்டு போகல மக்கள்கிட்ட. அப்போ ஊடகங்கள் முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமா செயல்பட்டுச்சு. அப்போ அந்த ஊடகங்களை எதுக்கு சந்திக்கணும்? அது சீமான் அவர்கள் புறக்கணிக்கிறது சரியான நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதை நிரந்தரமாகவும் அதை செய்யவும் முடியாது தான். ஆனால் கொஞ்ச காலம் வந்து அதை சந்திக்கிறத நிறுத்தணும் தான். ஏன்னா நீங்க வந்து ட்ரிகர் பண்ணி ஒன்று தோண்டி அவங்களதான் நியூஸ் நிறைய. அதுதான் சார் முதல்வர் அதுதான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அலை ஓடிட்டு இருக்கோம். இப்போ இந்த எதிர்ப்பு, அந்த ஆட்சிக்கான எதிர்ப்பு அலை வந்து மெல்ல மெல்ல உருவாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயங்களுக்கு மேல சொதப்பலாயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 12 விஷயம் வரைக்கும் சொதப்பலாயிருக்கு. ஒன்று சொல்லிட்டே வரலாம். ஆட்சி வந்து முதல்ல இவர் வந்து கவர்னர் பதவி ஏற்றுக்கும் போது நடந்த விஷயம், பதவி இயக்கத்துக்கு முன்னாடி நடந்த சொதப்பல விடுங்க. கூட்டணிங்க கல்லாப்பட்டி கூட்டணியோட தான் நீங்க கூட்டணியா வச்சிருக்கிறாங்கிறது வேற. ஆனால் ஆட்சியை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12 விஷயங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஒரு விஷயமும் வந்து கேட்டினா வந்து மகேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடினதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த அந்த அறிவிப்பு தளரடி அறிவிப்பு வந்து அந்த 1000 ரூபாய் கொடுக்குறது 2000 ரூபாய் சொல்லிட்டு இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல இருந்து அதுக்கப்புறம் இந்த அமைச்சர்கள் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ என்ற பேர்ல போய் நான் விசிட் பண்றேன் அதை பண்றேன் சொல்லி இப்படி இந்த சொதப்பல்கள் இருக்குல்ல, குளறுபடிகள் இருக்குல்ல, கேலி கூத்துகள் இருக்குல்ல, இது வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. தினமும் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு அதிர்ப்பு வந்து இப்பவே வந்து கிட்டத்தட்ட அப்படி ஆயிடுச்சு சார். இப்போ நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த பை எலெக்ஷனை இவங்க எப்படி எதிர்கொள்வாங்கன்னு தெரியல திருச்சியில. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து பின்னடைவு. ஸோ வந்து முனைப்போட செய்யக்கூடிய வந்து பிரச்சாரங்கள், எதிர்கட்சி பிரச்சாரங்கள், திமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், அல்லது வேற எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வலிமை பெறும். இங்க இருக்கிற அந்த உதிரி கட்சிகள் காண போறீங்க. இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள், விசிகா அண்ட் வந்து இந்த முஸ்லீம் இந்த கட்சி வந்து காணாம போயிடும் உறுதியா நான் சொல்லுவேன். ஏன் சொல்லுங்க, தாவேகா எதிர்ப்பு அலையை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி சுமக்கிற இடத்துல இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஆதரவு தான் அந்த ஆட்சியே நடக்குது. இத்தனை சொதப்பல்களுக்கும் 12 சொதப்பல்கள் இது வரைக்கும் இருக்கு, 12 குளறுபடிகள் இருக்கு, 12 கேலிக்கூத்துகள் இருக்கு. இந்த கேலிக்கூத்துகள் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பழிப்பாவம் யார் மீது வரும்னு கேட்டீங்கன்னா விசிகா மீது வரும், கம்யூனிஸ்ட்கள் மீது வரும், அந்த முஸ்லீம் மீது வரும். ஏன்னா இவங்க ஆதரவு தான் அங்க வந்து. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பிளவுபடுத்தினான்னு சொல்லிட்டு வந்து டிவிகே மேல கடும் வந்து பாத்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்காங்க அதிமுக தொண்டர்கள். இந்த சிச்சுவேஷன்ல வந்து நாம் தமிழர் வந்து கட்சியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் இருக்க ஒரு எம்பி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அவதூறு பேசிட்டு போறான். அதை அனுமதிக்குது இந்த தமிழ்நாடு அரசு. அப்போ ஒட்டுமொத்தமா இது டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு அலையை எதிர்நோக்கி ஓடிட்டு இருக்குது மெல்ல மெல்ல. இன்றைய தினம் வந்து சீமான் வந்து இன்றைய மாலை பேச போறாரு. அந்த பேச்சுக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவம் இருக்குன்னு பாருங்க. உலகம் முழுவதும் எதிர்பார்த்துட்டு இருக்கு சீமான் வந்து என்ன பேசுவாரு. உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியாச்சும் மீடியாக்கள் கவர் பண்ண நினைக்கிறீங்க? பண்றான பண்ணாம போறோம், நம்ம வேலையை நம்ம செய்யணும் சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து முதுகுல குத்துற ஊடகங்கள் தெரிஞ்சிச்சு.
சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற ஊடகம் வந்து கைபேசி தான் ஊடகம். இதன் மூலமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வேலையை செய்யணுன்றது தான் என்னுடைய எண்ணம். ஒருபோதும் சீமானையும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தத்துக்கு ஒருத்தன் பிறக்கவே இல்லை இது வரைக்கும். பொறுத்திருந்து பாருங்க. மெல்ல மெல்ல வீறு கொண்டு எழும். 4% ஒன்றும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்க போறதில்ல சார். சரிங்களா? ஜீரோல கூட ஆரம்பிக்க முடியும். 4% இருக்கு. முதல்ல 1.5%, 1.5 தான் முதல்ல. இந்த 10 ஆண்டுகள் 2016ல 1.5 தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு ஆகும். இங்க யாரெல்லாம் வந்து முதல்ல குத்துறாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலாகிக்கிற பல பேர் அண்ணன் சொல்றவன்லாம் முதல்ல குத்துனான் சீமான. உண்மைதான் நான் சொல்றேன். இந்த பத்திரிகையாளர்ல நான் சொல்றேன். அது பல பத்திரிகையாளர் சொல்ல முடியும். இங்க ஒரு துண்டு, அங்க ஒரு துண்டு. பிஜேபிக்கு ஒரு துண்டு போடுறான், அங்க வந்து நாம் தமிழ் ஒரு துண்டு போடுறான். திமுக ஒரு துண்டு போடுறான், நாம் தமிழ் ஒரு துண்டு போடுறான். பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம எல்லாத்தையும். ஏதாவது ஒரு அடையாளம் வேணும், ஒரு ஐடியாலஜி. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கணும் சார். நீங்க அரசியல் ரீதியாக உங்க பார்வை இருந்து அகண்ட பார்வை இருக்கலாம், ஆனா ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். அந்த ஐடியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள உறங்கணும், அவனுக்குள்ள உறக்கத்தில் இருக்கணும். அந்த 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 ஐடியாலஜி அவங்ககிட்ட உறங்கிக்கிட்டே இருக்கும். அது புரியுதா சொல்றது? அந்த உறங்க வச்சுட்டு தான் இவன் வந்து ஒரு பொது பார்வையை செலுத்துவான். ஆனா அந்த ஐடியாலஜியே இல்லாம இருக்கிறான் பல பேர். சரி, இப்ப இந்த பேரணியில வந்து இந்த மாநாட்டில் வந்து சீமானவர்கள் எந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுப்பார் நினைக்கிறீங்க அடுத்தது? அவர் இல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன முன்னெடுப்பார்ன்றது நம்ம முன்கூட்டி நம்ம யோகமா சொல்ல முடியாது. டிவிக்கு அரசியலுக்கு எதிர்ப்பு அரசியலை வந்து யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2029 வந்து பார்த்தீங்கன்னா சீட் அடிப்பாங்க. நீங்க சொல்றது கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். நீங்க சீட் அடிக்கிறீங்க இல்லைங்க கேட்டா இந்த 4-16 ஆகணும்னு சொன்னா ஒரே பாய்ச்சல்ல 16 ஆகணும் சார். இந்த 4-8 ஆகிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. 16% வந்து வாக்குகள் வரணும்னா எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்கணும் முழுக்க. அதை சீமான் பண்ணுவார் நான் நம்புறேன். சரி, இப்போ என்னுடைய பரிபூர்ண ஆதரவு இருக்கு சீமானுக்கு. பரிபூர்ண ஆதரவு, நீங்களே நிபந்தனையற்ற ஆதரவு இருக்கு சீமானுக்கு. காரணம்னா இது முதல குத்துற வேலையை வேடிக்கை பார்த்துட்டு போக முடியாது. நம்ம வந்து ஆமா யாரும் சொல்ல, நான் சொல்றது சீமான் அவர்கள் சொல்றேன். சீமானோட முதல குத்துன விஷயம் சார். இது யார் குத்துனாங்க? குத்துனது டிவிக்கே தான் நான் சொல்றேன். டிவிக்கே பத்திரிகையாளர் எப்படி சார் செயல்பட்டான்? டிவிகே கிட்ட பணம் வாங்கிட்டு தான் செய்யறான்னு கேட்டா நீ அந்த கட்சியை நீங்க உயர்த்தி பேசல பிரச்சனையே கிடையாது. உங்க விஜய் வந்து பாட்டு போட்டா நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இருட்டடிப்பு வேலை நடந்ததுன்றான். நாம் தமிழருடைய மாநாட்டை இருட்டடிப்பு பண்ணா உங்ககிட்ட பணம் இருக்கு, நீங்க வந்து 100 கோடி 200 கோடி செலவு பண்ணி நீங்க பிரம்மாண்டத்தை காட்டுறீங்க. இங்க அந்த 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 பணம் இங்க இல்ல. சாதாரண மக்களுடைய பணம் சார். இது தமிழக அரசியல வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன விதமான விஷயங்களும் முன்னெடுப்பாங்கல்ல சார். நீங்க முன்னெடுக்கிறது சார். அதை நம்ம தானே சார். அப்படி இல்ல சார், நீங்க முன்னெடுக்கிறது பிரச்சனை இல்ல. நீங்க தாராளமா முன்னெடுங்க. உங்க பிரச்சாரத்தை நீங்க தாராளமா ப்ராட்காஸ்ட் பண்ணுங்க. ஆனால் இன்னொரு ஊடகம் வந்து ஒரு நடுநிலை ஊடகம், ஒரு 5 ஊடகங்கள் இருக்குன்னா சேட்டலைட் மீடியாக்கள், நீங்க முற்றிலுமா வந்து ஒரு கட்சியை நீங்க புறந்தள்றீங்கல்ல. சும்மா அப்படியே ஒரு பிளாஷ் அப்படி காட்டிட்டு 24 மணி நேரம் போட்டுக்கிறீங்க. அவரு எழுந்துட்டாரு, தூங்கிட்டாரு, முடிச்சிட்டாரு. அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா சார் எங்களுக்கு தெரியும் சார். நீங்க 1000 பாருங்க, நீங்க 1000 சொன்னாலும் நான் ஒரு விஷயம் ஒத்துக்க மாட்டேன் சார். என்னன்னா இருட்டடிப்பு நடந்தது சார். நாம் தமிழருக்கு பிரச்சாரத்துல இருட்டடிப்பு நடந்து இந்த ஊடகங்கள் வந்து அதை ஏன் வந்து அவங்க பேச மாட்டாங்கன்னா இதை வளர்த்துக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. இப்போ சீமான் அவர்களே அந்த சாட்டை திரும்புனா ஏன் இதை வந்து பெருசா பேசணும்னா, ஏன்னா இந்த ஊடகங்கள் வந்து முற்றிலுமா நம்ம வந்து நிரந்தர பகையும் ஆக்கிக்க முடியாதுன்றதுனால ஊடகத்துல இருக்கிறவங்க ஊடகத்துல வந்து பேசக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே வந்து கேட்டா இது சீமானுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், இது சீமானுக்கு பாதிப்பு ஏற்படும், இது சீமானுக்கு பாதிப்பு ஏற்படும், இது சீமானுக்கு பாதிப்பு ஏற்படும். இதை நெகட்டிவ் சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்க எடுத்து பாருங்க பல பேரை. இந்த பாண்டே சொல்லலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 10 சீட்டுக்கு மேல வந்துட்டா நான் வந்து பேசுறதே நிறுத்திடுறேன்னு சொன்னாங்க. யாரும் இது அந்த 10 சீட்டுன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை. அங்க நீங்க 10 சீட்டுன்னு சொல்லாம வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொல்றது டிவிக்காக சொல்ல. நீங்க எதுக்காக இதை சொல்ல வரேன்னா இங்க வந்து அதை கூட சொல்லவே இல்லை. அங்கேயாவது 10 சீட்டு வரைக்கும் வரும்ன்றீங்க. இங்க முற்றிலுமா நீங்க நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கணக்கிலே எடுக்கல. மற்றவை பிறர் எண்ணம் எல்லார் மனதிலே இருந்து சார். எக்ஸிட் போலிங்ல சொன்னாங்கல்ல ஊடகங்கள், மற்றவை பிற, அந்த மனசுல எல்லார் மனசுலயும் அதை வச்சிருந்தான் எல்லா பத்திரிகையாளரும். ஒருத்தர் 2 பேர் கோட்டீஸ்வரன் போன்ற ஒருத்தர் 2 பேர் தான் வந்து பேசினாங்க. தவிர
நாம் தமிழுக்கு ஆதரவாக பேசினாலே தவிர மற்ற எல்லாம் வந்து பார்த்தா மற்றவை பிற என்ற எண்ணத்துல தான் இருந்தான். முழுக்க முழுக்க விஜய் 10 சீட்டு வந்தான், 10 சீட்டுக்கு மேலே வந்துட்டான்ற. நாங்கள் சொல்றோம் அந்த 10 சீட்டு கூட வராதுன்னு பேசினோம். ஒரு 3 சீட்டு 4 சீட்டு தான் அவ்வளோதான் வரும் நாங்கள் பேசுவோம். நீங்கள் 10 சீட்டுன்றத வந்து சொல்றீங்க, அது கூட வரலன்னு அதுலேயும் நீங்கள் தோத்தீங்கன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். யூகமா சொல்றது கூட ஒரு 10 சீட்டுன்றீங்க, இங்க ஒண்ணு கூட வருமானா வந்து அது அவங்க கருத்து கணிப்பிலே நீங்க பார்த்தா தெரியும். இதே வந்து பாண்டியோட கருத்து கணிப்பிலே எப்படி சொன்னதெல்லாம் தெரியும். நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் அப்படியே அக்யூரேட்டா கணிக்கிறீங்களா நான் கேட்கிறேன். ஒரு யூகமா தானே சொல்றீங்க, யூகமா சொல்ல கூட உங்களுக்கு மனசு இல்லை. இது நாம் தமிழர் கட்சி யூகமா சொல்றது கூட இது ஒரு 10% வரைக்கும் வருங்க அப்படின்னு ஒரு யூகமா சொல்றது கூட உங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே பழிச்சிடும், அப்படியே நீங்க சொன்னீங்க அப்படியே ஆயிடுச்சு இல்ல. இப்போ கூட உங்களுக்கு அந்த 108 சீட்டு எப்படி வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு திராணி இருக்கா? இந்த 108 எப்படிதான் வந்துச்சு? நம்ம தானே சொல்றோம், பயம். ஐயோ சொல்லிட்டா தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்களே, அந்த பயம் தானே இருக்கு. இன்னைக்கும் வந்து பேசுறது கேட்டா மாரிதாஸ் தான் பேசுறது. இதே மாரிதாஸ் முன்னாடியும் பேசினால்தான் தான், யாருக்கு இந்த டிவிக்கால பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி எல்லாம் பேசினால்தான். ஆனால் குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் பேசவே இல்லை. இந்த ரூட் மாபியாலாம் இப்போதான் ஆஃப்டர் எலெக்ஷன் தான் ரூட் மாபியா பத்தி பேசுறேன். நாங்க ரூட் மாபியா முன்னாடியே பேசணும், நம்ம சச்சின் போன டைம்லயே பேசியிருக்கோம். அதுதான் நான் சொல்றேன். இவன் என்ன பண்றானுங்க, எப்படி ப்ரொமோட் பண்றானுங்க பேசிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு அந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் அந்த ஓவியன்ற அந்த நடிகை வந்து போல்டா வந்து பேசுறாங்க. இன்னும் பல பேர் பேசுவாங்க சார். மாளவிகா மோகனா இருக்கும், பிரியங்கா மோகனா எல்லாம் நடிகைகள் இனிமே தான் பேசுவாங்க. ஸோ அதிகாரத்தை உட்கார்ந்த உடனே நீங்க அப்படியே நடுங்கிடக்கூடாது. என்ன ஒரு 10 நாள் ஜெயிலா, 1 மாசம் ஜெயிலா, 1 வருஷம் ஜெயிலா, என்ன அப்படி அதுக்காக பேசாமே இருக்க முடியுமா? இருக்கிற நியாயத்தை பேசணும். அப்போ நாம் தமிழுக்கு எதிராகவே இந்த ஊடகத்தில் பேசக்கூடிய சிலரும் ஒரு 4-5 முக்கியமான சேட்டலைட் ஊடகங்கள் வந்து எதிராக சேரும். மற்றபடி யூடியூப்கள் வந்து வழக்கமாக வந்து சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவாக பேசணும். யூடியூப்கள் நிறைய பெரும்பாலும் யூடியூப்கள் தான் சார் செயல்படுது. சீமான் அவர்கள் சேட்டலைட் மீடியா வந்து கேட்டால் முழுக்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. முழுக்க போய் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணி அந்த மாநாட்டு நிகழ்ச்சியை ஃபுல்லாக இக்னோர் பண்ணாங்க. எனக்கு நல்லா தெரியும். சும்மா பேரளவுக்கு சீமான் வந்து 2 வார்த்தை பேசுறதை மட்டும் அப்படி போட்டுட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கடந்த ஆண்டு வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக இல்லை, அப்போ வந்து இந்த மாவீரர் நாள் அப்போ ஒரு பட்டும் படாத மாதிரி ஒரு ட்வீட் போட்டதா உங்களுக்கு தெரிய ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. இப்போ வந்து அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஸோ இந்த முறை வந்து அவர் இது மாதிரி அறிவிப்போ இல்லை ட்வீட் சார் இது வந்து முழுக்க மக்கள் கிட்ட வாக்கை பெற்று வந்திருந்தா நீங்க சொல்றது நடக்கும். மக்களே ஓட்டு போடாம எப்படியோ வந்து ஃப்ளூக்கில் அடிச்சுட்டு வந்துட்டானுங்க, வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியாச்சு. இதான் நடக்கும், உண்மைதான், எல்லாருக்கும் தெரியும், சீமானவர்களுக்கும் தெரியும். இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து இந்திய அரசியல் சாசனத்தின்படி நமக்கு முதலமைச்சர் வந்து விஜய் தான். நம்ம மரியாதையை தான் நம்ம வந்து விழிக்க முடியும். மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் சி ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு முழுமையா இப்படிதான் நம்ம வந்து விழிக்கணும். நம்ம இப்படிதான் அழைக்கணும், வேற வழி கிடையாது. இது அது அவர் தலைவிதி கிடையாது, நம்ம தலைவிதி. புரியுதுங்களா? இங்க குறைச்சி மதிப்பு இல்லை. ஆனால் ஒரு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லிக்கிறேன்னா ஒரு அறிவுறுத்தல் அறிவாது இருந்திருந்ததுன்னா, அறிவுறுத்தல் அறிவுன்றது நான் சொன்னா இன்னொருத்தர் அறிவுறுத்தி அதை கேட்கறது. நாட்டில் என்ன நடக்குதுன்றத டக்கு டக்குன்னு சொல்லுங்கப்பான்னு சொல்லியிருந்தா ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு எம்பி வந்து இங்க தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசிட்டு போவானா சொல்லுங்க. இப்ப புரியுதுங்களா? அடிப்படை அரசியல் அறிவற்ற நிலை, அறிவுறுத்தலை வந்து பெறக்கூடியாத நிலை, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரியாத நிலை. அப்படி இருந்தா கண்ட கழுதைங்களும் வந்து இங்க வந்து அரசியல் பேசிட்டு தான் போவோம். கண்ட நாட்டில் எந்த நாட்டில இருந்து வேணாலும் எந்த கழுதை வேணாலும் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பேசிட்டு தான் போவான். இது தமிழ்நாட்டுக்கு தலைகுனி வீடு, தமிழ்நாட்டு தலைகுனி வீடு. எத்தனை ஒரு 13 சொதப்பல் 12 சொதப்பல் சொன்னேன் இல்லையா? இது ஒரு சொதப்பல், 13வது சொதப்பல். அப்படியே நம்ம லிஸ்ட் எழுதிட்டே வரணும். தொடர்ந்து சொதப்பல் நிறைய இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு ஈவினிங் தான், இன்று மாலை வந்து மேடையில் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். இந்த உள்ளூர் நாட்டு நாய்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்க்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து இன்னைக்கு சாயந்தரம் சீமான் வந்து பேசுவார். அப்போ அதுல பதில் கிடைக்கும். சரி சார், நீங்க சொன்னது வந்து நடக்குமான்றது நம்ம ஈவினிங் பொறுத்து பார்க்க போறோம். தேங்க்யூ சார். நன்றி சார்.